முதலாம் அதிகாரத்திற்கு எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாய் அந்த வேத பகுதியை வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒன்பதாவது வசனம் வாசிக்க வேண்டியது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்கள் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் நேரடியாக கர்த்தர் மோசேயின் அடுத்த ஊழியக்காரனாகிய யோசுவாவை பார்த்து சொல்லுகிற வசனங்கள். இந்த 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம திருச்சபையிலே உள்ள குடும்பங்களின் காரியங்கள், கடந்த நாட்களில் நடந்தது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். சரிங்களா? மோசேயை கொண்டு கர்த்தர் வைத்திருந்த திட்டம், கர்த்தர் வைத்திருந்த சித்தம். யோசுவாவை கொண்டு யோசுவாவுக்கு கர்த்தர் வைத்திருந்த திட்டம், கர்த்தர் யோசுவாவுக்கு வைத்திருந்த சித்தம். இவைகளெல்லாம் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அப்படியே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த அக்டோபர் மாதத்தில், அதனால தான் இந்த மாதத்திற்கு மந்த் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ், தைரியப்படுத்தி பலப்படுத்தப்படுகிற மாதம். நம்மளை தைரியம் ஊட்டுகிறார் ஆண்டவர். இந்த முதல் 5 புத்தகங்கள், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை பஞ்சாகமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மோசே அதை எழுதினதாக சரித்திரம் வேத வல்லுநர்கள் சொல்லுக, மோசேயின் ஆகமம். இந்த யோசுவாவிலிருந்து எஸ்தர் புத்தகம் வரை ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், சரித்திர ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது புத்தகமாகிய இந்த யோசுவா
யோசுவாவே இதை எழுதினதாகவும் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிற முக்கியமான தீம் என்னன்னு சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கை, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அதனுடைய நிறைவேறுதல், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தேவன் பயன்படுத்தின பாத்திரம், முக்கியமான நபர் இந்த யோசுவா, ஜாஷுவா. இந்த யோசுவா அவருடைய பெயரிலேயே இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. சரிங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் இந்த யோசுவா? மோசேக்கு பிற்பாடு ஒரு தலைவனாக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், டிவைன்லி அப்பாயிண்டட் மேன் ஆஃப் காட், த கிரேட் லீடர். மோசே மிகப்பெரிய ஒரு தலைவன், ஜாம்பவான். பழைய ஏற்பாட்டில் தலைமைத்துவத்திற்கு முதலாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மோசே. மோசேயை போல ஒரு தலைவரை நாம் வேதத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர்மோஸ்ட் கிரேட் லீடர். மோசேயினுடைய அந்த தலைமைத்துவ பண்புகள் எல்லாம் இன்றைக்கும் நிறைய லீடர்ஷிப், நிறைய பல இந்த மேக்ஸ்வெல் லீடர்ஷிப், அப்படியெல்லாம் பல வேத வல்லுநர்கள் தலைமைத்துவத்தில் அவங்க சிறந்து விளங்குகிறார்கள். எதன் அடிப்படையில் என்னன்னா, பிப்ளிக்கல் பேட்டர்ன், குறிப்பாக மோசேயினுடைய அந்த தலைமைத்துவம், அதை பேஸ் பண்ணித்தான். சரிங்களா? ஆகவே இப்போ மோசேயே அப்படி நித்தியமாக இல்லை. மோசேக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. மோசே மரணமடைந்து விட்டான். மலை போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தின தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் மோசே. மோசேயை குறித்து ஆண்டவர் 3 வித சாட்சிகள் கொடுக்கிறார். என்னாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 3 சாட்சிகள். மோசேயை போல சாந்த குணமுள்ள மனுஷன் எவனும் இல்லை. மோசேயை போல தேவனோடு முகமுகமாய் பேசின மனுஷன் வேற யாரும் கிடையாது. மோசே பூமியின் மனுஷர் எல்லாரிலும் அவன் சாந்த குணமுள்ள மனுஷனாக இருந்தான். இந்த சாட்சிகளை பெற்ற தேவ மனுஷன் இந்த மோசே. கர்த்தர் அவரை கொண்டு செய்த காரியங்கள் பலத்த கிரியைகள். செங்கடலை பிளந்தார். எகிப்தில் இருக்கிற போது 10 வாதைகளை அனுப்பினார். இப்படியெல்லாம் அவங்க வழி நடந்து வந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினர். வானத்திலிருந்து மன்னா வந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. இப்படி அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ், அப்படியெல்லாம் வழி நடத்திட்டு வந்தார். ஆனால் இப்பொழுது மோசே மரித்து போனான். அடுத்த கட்ட தலைமைத்துவத்திற்கு யார் எழும்புவது? அங்கே எந்த போட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன்லாம் கிடையாது. கர்த்தரே மோசே உயிரோடு இருக்கிற போதே சில தலைவர்களை அவர் மோசேக்கு கீழே உருவாக்கினார். அப்படிப்பட்டவர்களிலே 20 லட்சம் ஜனங்கள் இல்லையா, 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள், அவ்வளவு திரளான மக்கள் கூட்டத்திலே 20 லட்சம் மக்கள் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்ம மதுரை சிட்டி லிமிட்ல உள்ள 16 லட்சம் 17 லட்சம் என்று சொல்லி, சிட்டி லிமிட் மதுரை மாவட்டம் முழுசும் இல்லை, சிட்டி லிமிட் மதுரை
மாநகராட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாநகராட்சி கார்பரேஷனில் இருக்கிற இந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் தொகை 17 லட்சம் 18 லட்சம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 20 லட்சம் கூட இருக்கலாம், 20 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவு ஜனத்தொகை கொண்ட மக்களை வழிநடத்தி வந்த அந்த மோசே எத்தனை ஆண்டு வழி நடத்தினார்? 40 years, 40 ஆண்டு காலங்கள் அவர் வழி நடத்தினார். மோசையினுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்தார், சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். பிற்பாடு 40 ஆண்டுகள் அவர் வனாந்தரத்திலே ஆண்டவர் அவருக்கு ட்ரைனிங், பயிற்சி கொடுத்தார். ஏனென்றால் அவர் பழக்குவிக்கிற தேவன் அல்லவா. ஏனென்றால் பின்னால வர்ற 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தணும். ஆகவே கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். பாருங்க, முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்கிற போது எப்படி அவன் ஒரு இளவரசனை போல கடுமையான கோபம் கொள்ளுகிறவனாக அப்படி இருந்த மனுஷனை கொலையே பண்ணிட்டான். தன்னுடைய இனத்தானாகிய ஒரு மனுஷனை இன்னொருவன் துன்புறுத்தும் போது இவன் எழும்பி ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். விஷயம் வெளிப்பட்ட போது பயந்து வனாந்தரத்திற்கு ஓடுகிறான். 40 ஆண்டு காலம் ஆண்டவர் அங்கே வச்சு அவனை பயிற்றுவிக்கிறார். எத்ரோவினுடைய மாமனாரினுடைய கஸ்டடியில் பயிற்றுவிக்கிறார். என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையானவர் கர்த்தர். படிப்பிக்கிறார், ட்ரெயின் பண்றார். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த சுவாபமெல்லாம் மாறணுங்கிறக்கா ஆயத்தப்படுத்தி தான் 40 ஆண்டு முடிவில் 80வது வயதில் கர்த்தர் பார்வோன் இடத்திற்கு எகிப்திற்கு அனுப்புகிறார். முச்செடி தன்னில் தரிசனமாகி சொல்றான், நான் திக்குவாயு மந்த புத்தி. ஆண்டவர் அதெல்லாம் சரி பண்ணி கூட ஆரோனையும் மீறி இப்படி எல்லாம் அனுப்புறார். மீதி 40 ஆண்டு காலம் இஸ்ரேல் ஜனங்களோடு வழி நடத்தி வருகிறான். பாருங்க, அதிலே வெளிப்படுகிற குணாதிசய மாற்றங்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டு காலம் கொடுத்த ட்ரைனிங். அவனுக்குரிய கோபமெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவர், பூமியின் மனுஷர் எல்லாரிலும் சாந்த குணம் உள்ளவன். எவ்வளவு தூரம் ஆண்டவர் அவனை மெண்டு பண்ணியிருக்கிறார் பாருங்க. அருமையானவர்களே, அவர் சிச்சித்து நடத்துகிற தேவன். தேவன் உங்களுக்கு எனக்கு அனுமதிக்கிற அரண்மனை வாழ்க்கை அது ஒரு காலம் இருந்தது. இப்போ வனாந்திர வாழ்க்கை 40 ஆண்டு காலம் அலைச்சல். கர்த்தர் அதை அனுமதித்தார். எதுக்கு? நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படி. எதற்கு? கர்த்தர் நம்மை குறித்து ஒரு உன்னதமான திட்டம் வைத்திருக்கிறார். மோசேயே, நீ சாதாரணமாய் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படவில்லை. தாயின் கருவிலே உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். அரசாங்கம் என்ன கட்டளை போட்டாலும் 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை போட்டாலும் பிதாவினுடைய திட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருந்ததினாலே அவர் காப்பாற்றப்பட்டார். தேவ திட்டம் நிறைவேறியது. அதே போல மோசே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அவரை அரண்மனையிலிருந்து இப்போ வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்தி இப்போ எகிப்திற்கு கொண்டு வருகிறார். 40 ஆண்டு காலம் பார்வையுடைய சுபாவங்களிலே மோசையை கல்லெறியும்படி ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு உடனே பார்க்கிறான் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தினுடைய என்னுடைய பேரை கிறுக்கி போடும், இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது சொல்லி ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசுகிற ஒரு நபராக மாறி. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில வனாந்திரங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுவோம். நம்ம பயிற்றுவிக்கப்படுவோம். கடந்த வாரத்தில் தியானிச்சோம் இல்லையா, அவர் நம்மை பழக்குவிக்கிற தேவன். அந்த வார்த்தைகளை நம்ம கடைபிடிப்போம். இப்போ அந்த மோசே மரித்து போனார். நோ மோர், இஸ் நோ மோர். மோசையினுடைய சிறப்புக்கு நிறைய பேசலாம். இந்த உலகத்தில் கடவுள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணாருன்னா அது மோசே மட்டும்தான். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவர் அங்கேருந்து ஒரு கட்டளை போட்டு தூக்கி போடுங்கன்னா தூதர்கள் தூக்கி போட்டிருப்பாங்க.
சரியா? ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யல. தேவனே வந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளவு நேசித்து இருந்திருப்பாரே, ஆனால் கர்த்தர் அவருடைய கரத்தில் எப்படி இந்த மோசே தன்னை அர்ப்பணித்து இருந்திருப்பானே, ஆனால் அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு தேவனே முன் வந்தார். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கு மாத்திரம் நாம கீழ்ப்படியும் போது, இவ்வளவெல்லாம் செய்த அந்த மோசே ஆண்டவர் கடைசியா அவன் மரிப்பதற்கு முன்பாக காதேஸ் பர்னேயா அந்த மலை உச்சியில ஏறி வரும்படி சொல்லுகிறான். பார்ப்பா மோசே, கானான் தேசம் நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் இல்லையா, பார், சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பான். அப்படி பார்த்துருப்பான் இல்லையா மோசே, 120 வயது. அப்படி பார்த்துருப்பான். எனக்கு என்ன உள்ளத்தில் என்ன பண்ணிருக்கோம், ஆகா அப்பாடா, இதற்காகத்தானே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்துவம், இஸ்ரேல் ஜனங்களை அப்படி எல்லாம் வழி நடத்திட்டு வந்தேன். கடைசியில் ட்ரீம் கம் ட்ரூ, கனவு நிறைவேற போகிறது, நனவாக போகிறது அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பார் as a human being. அப்படித்தானே? ஆண்டவர் சொல்றார், நீ கண்களால் காண்பாய், ஆனால் என்ன செய்ய மாட்ட, அதில் பிரவேசிக்க மாட்டாய். ஒரு பேரிடியாக விழுந்திருக்குங்க இல்லையா? சாதாரணமா நம்ம எல்லாம் இதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன் ஏன் ஏன், என்ன தப்பு பண்ணின? சொந்தக்காரங்க இறந்தாலே ஆண்டவர் எனக்கு செய்த கேட்கிற இந்த காலகட்டங்களில் அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காரணமா இருந்தவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவன் பட்சபாதமா உள்ளவர் அல்ல. இல்லப்பா நீ போக முடியாது, நீ இங்கேதான் உனக்கு முடிவு, மரணம். வேதம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்ம மரணம் கூட ஆண்டவருடைய கையில் இருக்கிறதுங்க. ஆமென். தப்பாக எடை போட்டு விடாதீர்கள். அகால மரணம் இல்லை, அப்பாயிண்டட் டெத். தேவ பிள்ளைகளுடைய மரணம், தேவ பிள்ளைகளுக்கு ஜன்ம நாளை குறித்திருக்கிற ஆண்டவர் மரண நாளையும் கர்த்தர் குறிக்கணும், நாம தெரிந்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? இன்ன விதமான மரணம் என்பதை கர்த்தரே நமக்கு முன் குறிக்கிறான். மோசே தேவனுடைய வார்த்தை இடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, மௌனமா இருக்கிறான், ரெக்கமெண்ட் பண்ணல. என்ன ஆண்டவரே, என்ன ஒரு சின்ன கோவப்பட்டுட்டேன், இது கூட செய்யக்கூடாதா, எனக்காக நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்கல. மாறாக கர்த்தருடைய பரிபூர்ண ஈவன் டில் இஸ் டெத், இந்த விதமான தெய்வீக சுபாவங்களினால தாங்க கர்த்தர் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு தானே முன் வந்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பக்கத்தில் யாரும் மனுஷன் இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க, ஆள் இல்லாதனால கர்த்தர் அடக்கம் பண்ணாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆள் இல்லாதனால இல்லை, அத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மோசைக்காக 40 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். மோசையினுடைய மரணத்தை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள், இதை கேள்விப்பட்டார்கள். சரி, அப்படிப்பட்ட மோசை மரித்து போனார், தேவன் அடக்கம் பண்ணினார். ஜனங்களுக்குள்ளே இனி அடுத்து யார் நம்மை நடத்துவது? சிலர்கள் நம்ம குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய படிப்பில், நம்முடைய வேலையில், நம்முடைய தொழில், அடுத்து என்ன அடுத்து என்ன? ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் எப்போதும் எப்போதும் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். சகலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தாத எந்த விஷயம் இல்லை. இந்த திரித்துவ ஏஜி சபைக்கும் கூட நான் நிரந்தரமான போதகர் கிடையாதுங்க.
கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு காலம். அது வரைக்கும் தான். இது ஏதோ ஒரு நிபச்சொல்லோ அல்லது அவச்சொல்லோ அப்படி அல்ல. இதுதான் தேவ நியமம். நான் இல்லாதனாலும் தேவனுடைய சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். உள்ள பியூட்டி என்னன்னா, மோசே உயிரோடு இருக்கிற போதே யோசுவா உருவாக்கப்பட்டான். யோசுவா திடீர்னு அப்படியே முளைச்சு அங்க செல்லூர்ல இருந்தோ திருப்பரங்குன்றத்தில் இருந்தோ அப்படியே வந்து விடவில்லை. கோமதிபுரத்திலேயே கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்குறார். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன சபையில ஆண்டவர் வச்சிருக்கிறார். உருவாக்கப்படுவதற்கு இந்த யோசுவா தன்னை அர்ப்பணித்திருந்தான். மோசேயினுடைய முடிவு யோசுவாவினுடைய ஆரம்பம் அல்ல. யோசுவாவுக்கு இப்போ எத்தனை வயசு தெரியுமா? 40 வயது இந்த டைம்ல. சோ இந்த 40 ஆண்டு காலம் மோசேயோட ட்ரைனிங் எடுத்துவன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தின போதே யோசுவா அவனோடு இருந்து எப்போதுமே. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு 500 பரிசு. வேத வசன ஆதாரத்தோடு நீங்க இப்ப கூட பார்த்து சொல்லலாம். யோசுவாவின் மறு பெயர் என்ன? வசன ஆதாரத்தோடு சொல்லுங்க. முடங்க கூடாது, எந்திரிச்சு நின்று சத்தமா வேத வசன ஆதாரத்தோட சொல்லணும். சரி, நேரம் அதிகமாகிறது. இந்த 500 ரூபாய் காணிக்கையில போட்டுருவோம். மனோஜ் வாங்க, அது காணிக்கை பெட்டியில் போடுங்க, போட்டுருங்க. வாசியுங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா. இதுதான் இந்த யோசுவாவினுடைய மறுபெயர், இன்னொரு பெயர். சரியா? இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த யோசுவாவின் மறுபெயர். சரிங்களா? சரி, இந்த யோசுவாவை குறித்து தான் இப்போ மோசேக்கு அடுத்த தலைவனாக கர்த்தரே தெரிந்து கொள்ளுகிறார். அங்க ஒரு எலெக்ஷன் அல்ல, பட் செலக்ஷன். God selected Joshua to be the next leader. அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கும் தேவனே நம்மை தகுதிப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்தி பொறுப்புகளுக்கு நியமிக்கிறார். ஒரு மனுஷர் மூலமாய் நமக்கு சில வேளைகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு மூல காரணர் தேவனே அவருடைய உள்ளத்திலே. ஆதி சபையிலே நாம் பார்க்கிறோம், பந்தி விசாரிப்புக்கென்று 7 பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். அவர்களை தெரிந்தெடுத்தது யார்? அப்போஸ்தலர் கூட்டம். சீட்டு போடுகிறார்கள். ஆனால் அந்த சீட்டு, அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 7 பேரை யார் முன்குறித்தார் என்றால் தேவனே முன்குறித்தார். சோ 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யாருடைய ரெக்கமெண்டேஷன் அப்படியெல்லாம் இல்லை. மோசேயும் சொல்லவில்லை, ஆண்டவரே எனக்கு அடுத்து இவர் தான்.
தேவனே தெரிந்தெடுக்கிறார். தேவன் எதை வைத்து தெரிந்தெடுக்கிறார் என்றால், இந்த 40 ஆண்டு காலம் மோசேக்கு கீழே இருந்து இந்த யோசுவா எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பதை தேவன் பார்த்தார். நம்மை காண்கிற தேவன். அவர் நம்ம எப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த யோசுவாவினுடைய ஆரம்பமே ரொம்ப அமர்க்களமான காரணம். என்னன்னா, காதேஸ் பர்னேயாவில் இருந்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12 பேரை மோசே தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அந்த 12 பேரில் யோசுவாவும் காலேபும் 2 பேர், மொத்தம் 12 பேர். அதில் இந்த 2 பேரை தவிர மற்ற 12 பேர். மோசேயினுடைய கணிப்பு தவறாகவில்லை. 12 பேர் அனுப்புறான். 12 பேர்ல 10 பேர் நெகட்டிவான செய்தி கொண்டு வருகிறார்கள். ஐயோ, அந்த தேசத்து ஜனங்கள் பராக்கிரமசாலிகள், ராட்சதர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியாது, அப்படியெல்லாம் சொல்றார். ஆனால் யோசுவாவும் காலேபும் தான் நல்ல ஒரு பாசிட்டிவான, இல்ல நாம் அவர்கள் வெறும் மாம்சமானவர்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ளுவோம் என்று பாசிட்டிவான அறிக்கை சொல்கிறார்கள். கன்விக்ஷன், மேன் ஆஃப் கன்விக்ஷன். என்னாகமம் 13:30 நாம் வாசிக்கிறோம். காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறார்கள், இதான் யோசுவாவினுடைய ஆரம்பம், பிகினிங். ஒரு கன்விக்ஷனோட பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இல்லைங்க, நேர்மறை அறிக்கை இல்லை, விசுவாச அறிக்கை, ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். அவங்க ராட்சசங்க தான், அவங்க பலசாலிகள் தான், ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர்களை காட்டிலும் பெரியவர். இந்த மாசத்துல நீங்களும் நானும் முதலாவது அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். என் தேவன் பெரியவர். பிரச்சனைகளை விட பாடணும் இல்லையா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். மலை போல தெரியும், ஆனால் பனி போல மாற்றுவார். என்ன சொல்ல வரேன்னா, இவனுடைய கன்விக்ஷனை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். அவன் வார்த்தைகளின்படியே கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் பாக்கியம் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கிடைத்தது. அவங்க தான் தேசத்தை பங்கிடுகிறார்கள். ஒருத்தனும் அதுல காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. எல்லாம் அவங்க அவிசுவாச அறிக்கையினாலேயே வர்ற வழியிலேயே எல்லாரும் செத்து போனார்கள். சரிங்களா? ஆகவே கன்விக்ஷன், மேன் ஆஃப் கன்விக்ஷன் ஜாசுவா. ஆண்டவர் சும்மா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விடல. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன் கொடுத்தாருன்னா, ஜாசுவா வாஸ் a man of conviction. அவன் உள்ளத்துல ஒரு உறுதிப்பாடு, சரிங்களா? அவனுக்குள்ள ஒரு கான்ஃபர்மேஷன், ஒரு திடமனது, உறுதி, தைரியம். ஆண்டவர் சொல்ல, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஸ்டேட்மெண்ட், பலங்கொண்டு திடமனதாயிரு, 7 முறை வருகிறது இந்த 1வது அதிகாரத்திலேயே. உங்களை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் அந்த பலனை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். சுகமான நேரம் உங்க குடும்பங்கள்ல. டீச்சர் அவங்களுடைய சாட்சி, அமெரிக்க தேசத்தில் ஜெயராஜ் சார் சிக்காகி போனார். கடுமையான சூழ்நிலைகள் தெரியும், கலாச்சாரம் வேற, லாங்குவேஜ் இப்படி. கணவருக்கு முடியல, மகன் இருக்கிறாரு விக்கி. என்றாலும் பாருங்க என்ன நடக்கும், என்ன அங்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும். அது பாருங்க, அவங்களோட தேவ கிருபை இருந்தது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்.
சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போதே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகாதீங்க. பலவீனங்கள், இழப்புகள் எல்லாம் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் மௌனமாய் நம்முடைய இதயம் கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, கர்த்தர் கொண்டு வந்தார் இல்லையா சுகபத்திரமாய். சார் அப்படி ஒரு நிலையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கர்த்தர் நிச்சயமாய் பரிபூரண கிருபைகளே. அவங்க ஒரு குடும்பம் மட்டுமல்ல, எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நிந்தைகள், நெருக்கங்கள். அந்த கன்விக்ஷன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். 10வது மாதத்தில் திடப்படுங்க. ரேச்சல், தாயார் தேவாக்கியம்மா, பிரதர் சந்திரமூர்த்தி, சாபேசு, ஜெசிகா 5 பேருக்குமே வியாதி பலவீனங்கள் தொடர்ந்துச்சு. தேவன் அவர்களை நிலைப்படுத்தி இருக்கிறாரே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம். இப்படி எத்தனையோ குடும்பங்களை சொல்லலாம். ஏதோ குறிப்பிட்ட குடும்பங்களை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா குடும்பம் கொரோனா காலங்களிலே ஆமென் எத்தனையோ எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படும். கர்த்தர் அநேகருக்கு நெகட்டிவ்னு நாம சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம் கொரோனா டெஸ்ட் தான். அப்படித்தானே? மற்ற எல்லாவற்றிலையும் பாசிட்டிவ் அப்படித்தான் வர விரும்புவோம். ஆனால் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே நெகட்டிவ் வரணும், நெகட்டிவ் வரணும், நெகட்டிவ் வரணும்னு எத்தனை ஜபங்கள் ஏறெடுத்தோம். கர்த்தர் நெகட்டிவ்னு அதை இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய செயல் அல்லவா? காரணம் என்ன? கன்விக்ஷன். யோசுவாவே நான் உன் கூட இருக்கிறேன்பா. அது யோசுவாவுக்கே தெரியாது, அன்னைக்கு நாம் எடுத்த. ஆகவே அருமையானவர்களை, இன்னைக்கு கொஞ்சம் கன்விக்ஷனோட இருங்க. ஆண்டவர் இதற்குரிய பலனை அவர் நிச்சயம் தந்தருள்வார். 2வது, யோசுவா மேன் ஆஃப் கேரக்டர். அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் தலைமைத்துவத்திற்கு அப்படியே இசைந்து, அவனுடைய பண்பு, தலைமைத்துவ பண்பு என்பது அது தேவனே நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிருபைங்க. திக்குவாய் மந்த புத்தி, எவ்வளவு ஒரு சாதுரியத்தை தேவன் மோசேக்கு கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிவா ஆரோனையும் மீரியாமையும் வாயின் வார்த்தைகள் அப்படி கூட இருந்து எக்யூப் பண்ணி நடத்தி வந்தார். பண்பு, கேரக்டர். யோசுவாவினுடைய அந்த பண்பு காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை. 9வது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவா. You shall be prosper. Whatever you do, it shall prosper. இந்த வார்த்தை கம்பேர் பண்ணுங்க. சங்கீதம் 1ல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஏதோ தத்துவங்களின்படி, கோட்பாடுகளின்படி, ஏதோ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வர்ற அந்த அறிக்கைகளின்படி அல்ல. அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி யோசுவா வாழ்ந்ததினால வாக்குத்தத்தங்கள். அதனால தான் கர்த்தர் அந்த கேரக்டர், அந்த பண்பு, குணநலங்கள், வேத வசனம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இன்னும் நிறைய வசனங்கள். 3வது, மேன் ஆஃப் கமிட்மெண்ட். அர்ப்பணமுள்ள இந்த
அர்ப்பணமுள்ள யோசுவாவை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 4, 5 அந்த வசனங்களை நாம வாசிக்கும் போது, சகரியா 3ஆம் அதிகாரம் 2, 4, யோசுவாவை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. வாசிங்க. சரி, போதும். யோசுவாவுக்காக நான் வைத்த கல், யோசுவாவுக்கு அந்த தலைப்பாகை அணிவியுங்கள். யோசுவா எனக்கு முன்பாக அவன் நியாயம் விசாரிக்கிற தூதர்களில் ஒருவனாயிருப்பான். யோசுவாவுக்கு கொடுத்த இந்த உயர்வு, தேவன் அவரை ஒரு நியாய பிரமாணிகனாக கர்த்தர் உயர்த்தினார். சாதாரண ஒரு யுத்த வீரனாக இருந்தவனை ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக கர்த்தர் உயர்த்துவதற்கு தேவன் அவரிடத்தில் கண்ட அர்ப்பணம், ஒரு அர்ப்பணமுள்ள மனுஷன் கர்த்தருடைய பணிகளுக்கு, கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு. காலேபு யோசுவா அந்த 2 பேரும் எப்போதும் சேர்ந்தே வருவார்கள். ட்வின் பிரதர்ஸ் போல 2 பேரும் கர்த்தருடைய பணிகள். தேவாலயத்தை விட்டு, கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதாங்க கமிட்மெண்ட். தேவ சமூகத்தில் அருமையான வாலிபர்களே, தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவ ஆலயத்தை அதிகமாக நாடுங்க. தேவ பிரசன்னத்தை கர்த்தர் அதனுடைய அதெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் உயர்த்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எழும்பி நிற்போம். இந்த 3 விஷயங்களை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், 3 ஆஸ்பெக்ட் இல்லையா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, அப்படியே செய்தார். ஒரு மனுஷனும் யோசுவாவுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. 2வது, மோசையோடு இருந்தது போல தேவன் யோசுவாவோடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 7 ராஜாக்களை ஜெயித்தான். 7 ஜாதிகளை துரத்தினான். 31 ராஜாக்களை அவன் ஜெயம் கொண்டான். கர்த்தர் வழி நடத்தினார் அல்லவா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோசுவாவின் இடத்துல கண்ட சாட்சி என்ன? மேன் ஆஃப் கன்விக்ஷன், மேன் ஆஃப் கேரக்டர், மேன் ஆஃப் கமிட்மெண்ட், மேன் ஆஃப் கரேஜ், மேன் ஆஃப் கோஆபரேஷன், மேன் ஆஃப் கிளைம் பண்றான். காலேபோடு சேர் மலை நாட்டை எனக்கு தாரும். தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் நான் சொன்னேன். தேவ திட்டம், தேவ சித்தம். தேவ திட்டம் என்பது நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு, எனக்கு முன்னின்று குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உங்களுக்காக, எனக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணினார். அது தேவ திட்டம்.
தேவ சித்தம் என்பது அன்றாட நம்ம கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை சந்தித்த உடனே கேட்ட ஒரே கேள்வி அதுதானே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? சித்தம் என்பது நாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்கள் திட்டம் ஆண்டவர் ஏற்கனவே வச்சுட்டாரு. நாம் ரட்சிக்கப்படணும், தேவ சபையில் அங்கமாகணும், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், அது தேவ திட்டம். ஆனால் அன்றன்று நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? தேவன் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தம் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட அந்த தெருவுக்கு போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அனனியா, அவனிடத்திலே போ, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்ற. பாருங்க, மனுஷர்கள் மூலமாய், தேவ ஊழியர்கள் மூலமாய் சித்தம் வெளிப்படுங்க. தேவ திட்டம் கர்த்தர் தான் நமக்கு தருகிறவர். ஆனால் சித்தம் நிறைவேற்ற வேண்டியது நாம். செயல்பாட்டின் மனிதன், மேன் ஆஃப் ஆக்ஷன், செயல்படுகிற மக்களாக இருப்போம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிப்போம். இந்த யோசுவாவை போல இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகிறோம். திருமுழுக்கு பெற்று தேவ சபைகளிலே அங்கமாக இருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் மற்ற சபை அங்கத்தினராக இருந்தாலும் கூட தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். தேவ சமூகத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். டீச்சர் வாசிக்கிறீங்களா? 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை டீச்சர் அவங்க வாசிப்பாங்க. நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். இருபத்தி 31ஆம் வசனம் வரை 1 கொரிந்தியர் 11. இவைகளெல்லாம் செல்வராஜ் ஐயா குடும்பத்திற்கு ஒன்று நீங்கள் இதுவரை வாங்கவில்லை என்றால் நீங்கள் வாங்கி செல்லலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி. யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த அக்டோபர் மாதத்தில், ஆமென், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்க. எங்களுக்கும் இந்த வார்த்தைகளை நீர் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றினீர் யோசுவாவினுடைய வாழ்க்கையில். அதுபோல் நாங்களும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு எங்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நீங்கள் பயன்படுத்துங்க. யோசுவாவின் இடத்துல காணப்பட்ட குணாதிசயங்கள், பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு இந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றுங்க. சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பங்கள், வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கும் வர தடைபட்டு பிரயாணங்கள், சுகவீனமாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறோம். கிருபாவதி அம்மாவுக்காக, தாமஸ் அங்கிளுக்காக, சிஸ்டர் தேன்மொழிக்காக ஜெபம் பண்ணுறோம். பிரதர் இம்மானுவேல், லில்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாய் தேவாக்கி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். அடுத்த ஆராதனையில் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்த போகிற உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வீராக. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி உடைய விலையேற பெற்ற கரத்திலே நீர் எங்களை உயர்த்தி வழிநடத்தி உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.
பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள், இந்த மாதத்தில் அநேக நன்மையான அற்புதங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கிருபை எங்களோடு இருக்கட்டும், வழி நடத்தும். கனம், துதி, மகிமை மீதியான நாட்கள் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள், சபையிலும் சபைக்கு வெளியிலேயும், வெளியூர்கள் வெளிநாடுகளிலேயும் உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பாபுராஜேஷ் அவங்க இந்த புத்தகம் பரலோக துதிகள் எல்லாரும் நீங்கள் வாங்கி செல்லுங்கள்.